நீ வேணும்னா பார்த்துக்கிட்டே இரு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு உன் வட்டி பணம் வந்து உன் வீட்டுல இருக்கேன். நான் நகையை அடமான வச்சு 4 உன் பணத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்றேன். பால் வச்சிட மாட்டை விட்டுட்டு போ சாமி. எக்கோ இதை கேட்டு கேட்டு கேட்ட காது புளிச்சு போச்சுக்கா. எத்தனை காலத்துக்கு இந்த கதையவே கேட்டுட்டு போறது? வர்ற நேரம் பூரா வட்டிக்காரன் கையை வீசிக்கிட்டு போறான்னு பார்க்கையில எனக்கே அசிங்கமா இருக்குக்கா. ஏதோ உள்ளூருக்காரவங்க ஊர்ல பெரிய தலைக்கட்டு குடும்ப வம்சம் அப்படிங்கிறதுனாலதான் எல்லாத்துக்கும் மண்டையாட்டிக்கிட்டு சரிதான் சரிதான் இன்னைக்கு கொடுத்துருவாங்க வேலை நாளைக்கு கொடுத்துருவாங்கன்னு இருந்தேன். எங்க போய் நிக்க போகுது? இங்க இருந்து 8 வீடு தள்ளுனா அங்கனக்குள்ள போய் கட்டி போட போறேன். நீ காசை கொடுத்துட்டு மாட்டை பிடிச்சிட்டு போ. அங்க என்ன நடந்திருந்தாலும் வீட்டை விட்டு வந்திருக்க கூடாதோ? ஒருவேளை தப்பு பண்ணிட்டனோ? எந்திரிச்சிங்களாங்க? சௌமியா ஏங்க எந்திரிச்சவரு ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? முதல்ல எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. அம்மா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ஏதாவது போட்டு வச்சிருப்பாங்க, போய் குடிக்கலாம். சௌமியா என்னாச்சுங்க? ஏன் முகம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு? சௌமியா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? என்ன நடந்திருந்தாலும் நம்ம வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது சௌமியா. காலம் போன காலத்துல பிள்ளைங்க பெரிய பிள்ளையான பிறகு இந்த மாதிரி மாமியார் வீட்டுல வந்து இருக்கிறது எனக்கு என்னவோ கஷ்டமா இருக்கு. என்னங்க பேசுறீங்க நீங்க? அதுக்காக உங்க அப்பா பேசின பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த வீட்டுல ரோசங்கிட்டு போய் இருக்க சொல்றீங்களா? நமக்குன்னு தன்மானம்னு ஒண்ணு வேணாமா? அப்ப வந்தது கரெக்ட்னு சொல்றியா? மாசம் மாசம் மாத்திரை செலவுல இருந்து சாப்பாட்டு செலவு வரைக்கும் அத்தனையும் நம்ம தானங்க பாத்துக்கிறோம். அப்பேற்பட்ட நமக்காக அந்த வீட்டை எழுதி கொடுக்கறதுக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் இவ்வளவு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு யோசிச்சுக்கிட்டு நம்ம ஏங்க அந்த வீட்லயே கிடக்கணும்? கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்டுல இருப்போம். இந்த வீட்டுல உங்களுக்கு எந்த குறைச்சலும் வராது. எங்க அம்மா உங்களை ராஜ மரியாதையோட நல்லபடியா பாத்துப்பாங்க. எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாம கொஞ்ச நாள் இருங்க. சரி சௌமியா. இங்க பாருங்க. சொல்லுமா. என்னடா நமக்கு வேலையும் இல்லை, மாசம் ஆனா வருமானமும் இல்லை. இந்த நேரத்துல வந்து மாமியார் வீட்டுல உட்காந்துருக்கோமே, இங்க எதுவும் அவமானம் நடந்துருமோன்னு வருத்தப்படுறீங்களா? என்னோட பயம் நியாயமானது தானே சௌமியா. ஏங்க நீங்க பயப்படுறது நியாயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த அன்னைக்கிளி நாத்தனா புருஷன் வந்து உட்கார்ந்துருக்கானே அந்த பங்கஜம் வீட்டுல, அந்த மாதிரி ஒண்ணுமில்லாதவங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருந்தா நீங்க பயப்படுறது நியாயம், நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க வந்து இருக்கிறது எங்க அம்மா வீட்டுல, அதுவும் எப்பேற்பட்ட கோடீஸ்வரி தெரியுமா? எங்க அம்மா மாதிரி ஒரு கோடீஸ்வரி வீட்டுல இருக்கும்போது நீங்க எதுக்காக பயப்படணும்? வேலைக்கு விசில் அடிக்கிற நேரத்துல வீட்டு வாசல்ல வந்து எல்லாம் நிற்கும். நீங்க ஊன்னு சொல்ல முன்ன மனசுல நினைக்கிறத கொண்டுட்டு வந்து உங்க கையில கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. தோட்டத்துல இருந்து சமையல் வரைக்கும் அத்தனைக்கும் ஆள் இருக்கும்போது நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? விடுங்கங்க. இந்த வீட்டுல உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எந்த கஷ்டமும் இல்லை, எந்த வேலையும் இல்லை. நினைச்ச உடனே நினைச்சதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. மத்ததை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? சரி சௌமியா. சரி சொல்லுங்க, ஹார்லிக்ஸா பூஸ்டா போன்விட்டாவா என்ன போட சொல்லட்டும்? சூடா டீ மட்டும் போதும் சௌமியா. அதெல்லாம் முடியாது, ஹெல்த் ட்ரிங்க் ஏதாவது குடிச்சே ஆகணும். நல்லா இருக்கீங்க பாத்தீங்களா? முகமெல்லாம் வாடி போயிருக்கு, நைட்டு எதுவும் சாப்பிடல. நான் வேணும்னா போய் ஹார்லிக்ஸ் போட்டு அம்மாவை கொண்டுட்டு வர சொல்றேன். சரி சௌமியா. அம்மா, சமையக்காரவங்கிட்ட சொல்லி ஒரு ஹார்லிக்ஸ் ஒரு பூஸ்ட் மட்டும் போட சொல்லுங்க, நான் அதை வரேன். என்ன கிச்சனே கிளீனா எம்டியா இருக்கு? காலையில 6 மணிக்கெல்லாம் சமையக்கார லட்சுமி வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாளே, என்ன பண்ணிட்டு இருக்கா இந்நேரம்? சௌமியா, அம்மா லக்ஷ்மி கிட்ட சொல்லி எனக்கும் அவருக்கும் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போட்டு வைக்க சொன்னேன் இல்லம்மா. என்ன கிச்சனே கிளீனா இருக்கு, எதுவுமே சமைக்கல? லக்ஷ்மிக்கு உடம்பு சரியில்லடி, ஒரு வாரமா அவ வேலைக்கே வர்றது இல்லையே. ஏமா உடம்பு சரியில்லைன்னா உடனே வேலைக்கு வர வேணான்னு சொல்லிடுவியா? அப்ப வீட்டுல உள்ள வேலையெல்லாம் யாரு பாக்குறது? காலையில எந்திரிச்சு காஃபி குடிக்கலாம் என்னமா பண்ணுன? வயசாயிடுச்சுல சௌமியா, சுகர் வேற இப்பதான் லைட்டா எட்டி பாக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால டீ காஃபி எல்லாம் குடிக்கிறத நிப்பாட்டி அம்மா 3 மாசம் ஆச்சுடா. உனக்கு வேணும்னா நீ ஏதாவது பாலை காய்ச்சி போட்டு குடிச்சுக்கோ. அம்மா நானா? இதனால என்னடி இருக்கு? 5 நிமிஷத்துல பாலை தூக்கி அடுப்புல வச்சா காஞ்சிட்டு போகுது. நீ நான் உட்காந்து விறகடுப்புல எரிச்சிட்டு இருக்க போற? யோ என்னம்மா நீ காலையிலேயே ப்ரெஷர் ஏத்துற. சரி ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் எதுல இருக்குன்னு சொல்லுங்க. அவுமியா, டீ காஃபியே டாக்டர் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்ற, அப்புறம் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எங்க இருக்குன்னு கேக்குற? உன் தம்பியும் நீனும் இருந்தாதான் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் வாங்குறது. 2 பேருமே வீட்டுல இல்ல, யாருக்கடி வாங்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் பாலை காய்ச்சி குடிங்க. என்னம்மா இப்படி பண்ற? வெறும் பாலை எப்படிம்மா குடிக்கிறது? கழுத ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, டீ தூள் காஃபி தூள் கூட வச்சுக்க மாட்டீங்க? குடிக்கிறது இல்லடி,
குடிக்காத வீட்டில் வாங்கி வச்சு வேஸ்ட் ஆயிடாதா, அதனால வாங்குறதில்ல. உனக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற முக்கு கடையில் போய் வாங்கிட்டு வந்து போட்டு குடிச்சுக்கிறியா? காஃபி தூள் வாங்குறதுக்காகலாம் என்னால் கடைக்கு போக முடியாதுமா. நான் இன்னைக்கு மட்டும் அவருக்கு பாலை காய்ச்சி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறீங்க? பூரியும் சன்னா மசாலா அப்புறம் பொங்கலும் வடையும் பண்ணிடுறீங்களா? என்னது பொங்கல் வடை பண்ணணுமா? நீ திடுதிப்புன்னு வந்து உட்காந்துருந்தீங்கன்னா பொங்கல் வடை நான் எங்க இருந்து பண்றது? நான் முக்கியமான வேலையா வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். காலையில இருந்து 10 ஃபோன் வந்துருச்சு. நான் சீக்கிரம் கிளம்பணும் சௌமியா. உனக்கு பிடிச்சதை நீ வீட்ல இருந்து செஞ்சு சாப்பிட்டுக்கோ. நான் கிளம்புறேன்னா. அம்மா, காலையில டிஃபன் கூட பண்ண மாட்டீங்களா? அதான் நீ இருக்கல்லடி தங்கம், நீ பாத்துக்கோ. அம்மாக்கு டைம் ஆச்சு, கிளம்பட்டுமா? அம்மா, நீ எனக்காக எதுவும் பண்ண வேணாம். வீட்டுல வந்து மருமகன் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு எதுவும் விதவிதமா செஞ்சு போடணும்னு உனக்கு அக்கறை இல்லையாமா? ஏமா இப்படி பண்ற? கொஞ்சமாவது பொறுப்போட நடந்துக்கோமா, இல்லைன்னா அவர் நம்மளதான் தப்பா நினைப்பாரு. ஏ சும்மா இரு, அதெல்லாம் மருமகன் என்ன தப்பா நினைக்க மாட்டாரு. முதன்னு கல்யாணம் ஆகி 2 பேரும் விருந்துக்கு வந்திருக்கீங்க, விதவிதமா சமைச்சு போடுறதுக்கு. பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போற வயசுல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அது செஞ்சு கொடு இது செஞ்சு கொடுன்னு. வயசான காலத்துல என்னைய உட்கார வச்சு தாண்டி நீங்க 2 பேரும் ஆக்கி போடணும். இப்போ உட்காந்து பூரி பண்ணு பொங்கல் பண்ணுன்னு காலையில இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு மேல டைம் ஆனா லேட் ஆயிடும். நான் போறேன், நீ மத்தியானத்துக்கு ஏதாவது செஞ்சு எனக்கும் சேர்த்து வை, சரியா? நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நான் காலையில டிஃபன் பண்ணி தங்கன்னு சொன்னா மத்தியான சமையலுக்கு ஏன் தலையில கட்டிட்டு போறீங்க? இதெல்லாம் நல்லா இல்லம்மா, சொல்லிட்டேன். ஒழுங்கா வீட்ல இருந்து எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க, அவருக்கு வேணும்ங்கறத கேட்டு பண்ணி கொடுங்க. ஷோ, விளையாடாத சௌமி, இன்னும் இந்த சின்ன பிள்ளை புத்தி உன்னை விட்டு போகுதா? எப்ப பார்த்தாலும் அடம். சரி, நீ வீட்ல பத்திரமா சமைச்சு சாப்பிட்டுட்டு மருமகனுக்கு வேணுங்கிறத வாய்க்கு ருசி ஆக்கி போடுறீ. அப்ப அம்மா வரேன். அத்தை, போயிட்டு வரேன் அத்தை. சரிடி தங்கம், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வண்டியில போகையில தம்பியை மெதுவா ஓட்ட சொல்லு. சரிங்க அத்தை. அம்சா, ரெடி ஆயிட்டியா? கிளம்பிட்டேன் ஜீவா, போலாமா? விக்கி கால் பண்ணிட்டே இருக்கான். சரி கிளம்பலாம். அம்மா போயிட்டு வரோம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சாமி. செலவுக்கு காசு வச்சிருக்கீல? காசெல்லாம் இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசு வச்சிருக்கான் அத்தை. விக்கி தம்பிக்கு ஃப்ரெண்டாவே இருந்தாலும், நயன்தாரா உனக்கு ஃப்ரெண்டாவே இருந்தாலும், அவங்க வீட்டு ஆட்கள்லாம் இருக்கையில தம்பியை வாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அது உங்க தனிப்பட்ட முறையில வச்சுக்கறணும். வாங்க போங்க என்னங்கன்னு பேசி பழகணும், சரிதானே? அம்மா, அதெல்லாம் அவளுக்கு சுட்டு போட்டாலும் வராது. எதுக்கு தேவையில்லாம லெசன் எடுத்து உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க? அப்படி இல்லப்பு, அடுத்தவங்க முன்னாடி பேசையில உங்களுக்கு மரியாதை இருக்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. அவ பேசாம யார் பேச போறா? அம்சிக்குந்தானி, என்னடியே பிள்ளைய போற நேரத்துக்கு கத்திக்கிட்டு? அவங்கதான் அந்த விக்னேஷ் வீட்டுக்கு விருந்துக்கு போறாள்ல. விக்னேஷ் வீட்டுக்கு விருந்துக்கு போறதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். நீ இங்கிட்டு தள்ளு முதல்ல. என்னடி கையில நகைப்பட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க? லூஸ் அது கிழவி. முதன்னு கல்யாணம் ஆகி புது பொண்ணு புது மாப்பிள்ள விருந்துக்கு போகுது. கழுத்து நிறைய நகை போட்டுட்டு போகாம சிம்பிளா போறா, அதெல்லாம் கேட்க மாட்டியா? ஐயா, ஐயத்தே போயிட்டேன்டி. ஆமா, எதெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்காத, இதெல்லாம் அயத்துரு. தள்ளுங்கிட்டு வந்தவங்க போறவங்க எல்லாம் கழுத்த பார்க்க மாட்டாங்க. நம்ம ஊரு கரியலே அப்படித்தேன். அசலூர் கறவுகளை சொல்லவா வேணும்? புதுசா கல்யாணம் பண்ணி இங்க பாரு இந்த பிள்ளைய எப்படி விட்டுருக்காங்கன்னு 4 பேர் 4 விதமா பேசினா அது நம்மளுக்கு தானே அசிங்கம். அதுவும் சரிதாண்டி. அவளை போட சொன்னாலும் போட மாட்டா, சிம்பல்னு சொல்லிக்கிருவாளேன்னு விட்டுவிட்டேன். அவ சிம்பிளா இருக்கணும் தான் சொல்லுவா இளவட்ட புள்ள. அதுக்காண்டி நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? நம்ம ஊர் கரியலை பத்தி நம்மளுக்கு தெரியாது. வீட்டை விட்டு வெளியே போனாலே ஒரு 30-40 நாளைக்குனாலும் நகை நட்டு மல்லிகைப்பூ பட்டுப்புடவையோட போகணும்ல. அப்பத்தானே அந்த புது பொண்ணு கலவரேன். இல்லைன்னா இப்பவே இங்க வாரு எப்படி சொங்கி சோப்பலா இங்க மாதிரி இருக்குன்னு. அக்கா இருக்கட்டும்க்கா, பரவாயில்ல. ஆளை மண்டையும் பாரு, உனக்கு ரொம்ப தெரியும்ல. தள்ளுங்கிட்டு அத்தை கிழவி, இங்கிட்டு தள்ளு. ஏதாவது ஒரு காசு மாலையாவது போட்டு விடுவோம். போட்டுக்க மக்கா, ஆசையா கொண்டுட்டு வர்றல்ல. ஏய், புது பொண்ணுனா இதெல்லாம் போட்டுக்கிட்டு போனா தாண்டி நல்லா இருக்கேன். அப்பதான் புது பொண்ணு மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் ஆகி வயிற்ற தள்ளிக்கிட்டு தெரிஞ்சாலாம் என்னையாவது கண்டுக்கிற போறாங்களா என்ன? அதுக்கப்புறம் நம்ம போட்டாலும் சரி போடலைனாலும் சரி புடுதுணி மாதிரி ஒரு சேலையை கட்டிக்கிட்டு ஒரு அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு தெரிஞ்சோம்னா யாரு கேட்க போற? ஆனா அப்பப்ப அதை அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுக்கிற முடி. சிம்பிளா இருந்தாலே நல்லா தானேக்கா இருக்கு. அதெல்லாம் உனக்கு தெரியாது. இந்த காசு மலையாவது போட்டுட்டு போ. தள்ளுங்கிட்டு. அக்கா, இது ரொம்ப பெருசா இருக்குக்கா. புடவெல்லாம் கட்டும்போது இந்த மாதிரி பெரிய நகை போட்டா தாண்டி லட்சணமா இருக்கும். கழுத்து ஓட்ட போட்டா சிம்பிளா இருக்கும். ஆனா லட்சணமா எடுத்து கொடுக்காதுல்ல. இந்த மாதிரி பெருசா போட்டுட்டு போ, அப்பதானே லுக்கா இருக்கும். நல்லா இருக்கும் சார், போட்டுக்கோ. ஆசையா கொடுக்குறாங்கல்ல. உங்க வீட்டுக்காரே பர்மிஷன் கொடுத்துட்டாரு, போட்டுட்டு போ. அழகா இருக்கு. சரிங்கக்கா. இந்தாடி, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. அங்க போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போங்க. ஐயோ அக்கா, பணம்லாம் இருக்குக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பணம் வச்சிருக்காங்கக்கா. இருக்கட்டும் முடி, நான் கொடுக்கல, உங்க அத்தான் தான் கொடுத்தாரு. செலவுக்கு வச்சுக்கோங்க.
வாங்கிக்கம்மா, ஏன் கொடுக்கறத வேணாம்னு சொல்ற? வாங்கிக்க வாங்கிக்க. அக்கா. வாங்கிக்கன்னு சொன்னா வாங்கிக்க, புள்ளைய பாரு. ம் சரிக்கா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா தம்பி. போகும்போது பூ மட்டும் வாங்கி வச்சு விட்டு கூட்டிட்டு போங்க. ஆ சரிக்கா, கண்டிப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மெதுவா வண்டி ஓட்டுங்கப்பா. போன உடனே ஃபோன் பண்ணுங்க. ஆ ஓகேக்கா. வரேன் த. பாய்க்கா. மாடுன்னு பார்க்காம கண்டுன்னு பார்க்காம அத்தனையும் நான் பெத்த புள்ளையா நினைச்சு வளர்த்தானே இப்படி கொல்லி முடுவேன் கொடுக்கல பிடிச்சிட்டு போன கதையா பிடிச்சிட்டு போயிட்டானே. அட நாசமா போவேன். நீ நல்லா இருப்பியாடா பேதியில ஓக. ஏன் மட்டும் மாட்டையும் கண்டையும் இப்படி பிடிச்சிட்டு போயிட்டியடா. வளர்த்த மாடுலையே ஒரு வேலைக்கு 10 லிட்டருக்கு பால் கறக்கு நாட்டு மாடு இப்படி பிடிச்சிட்டு போயிட்டானே. நான் என்ன செய்வேன்? வயசான காலத்துல அதை வச்சு தானே வயிற்ற கழுவிக்கிட்டு இருந்தேன். அதுவுமா அவன் கண்ணை உறுத்தனு. அம்மா அழுகாதம்மா. அதையே நினைச்சா மட்டும் அந்த ஆள் கொண்டுட்டு வந்து மாட்டை விடவா போறான்? இப்படி உட்காந்து அழுது உன் உடம்ப கெடுத்துக்கிறாதம்மா. நான் என்னடி செய்வேன்? இனி என்னடி செய்ய போறேன்? அந்த மாட்டை நம்பி தன்னடி இருந்தேன். இப்படி ஒரு மாத்தைக்கு ஒரு மாடா பிடிச்சிட்டு போனா நம்மகிட்ட என்னடி இருக்கு? நம்ம எப்படி கஞ்சி குடிக்கிறது? நானா இருந்தேன்னா அவன் மாட்டையும் கண்டையும் பிடிச்சிட்டு போகும்போதே அவன் காலை முறிச்சு கட்டாந்திரையில இறையா போட்டிருப்பேன். நீ என்னடானா அவனை விட்டுட்டு சும்மா உட்காந்துருக்க. ஏமா இப்படி இருக்க நீ? மற்றவங்கள்ட்ட தான் வாய் சவுடால எல்லாம், வட்டிக்காரன்ட்ட எல்லாம் ஒன்றும் பேச முடியாதுல்ல. என்னடி என்ன பேசுவ? கையை நீட்டி காசு வாங்கியிருக்கேல, என்ன பேச முடியும் உனக்கு? நீ சொல்கிறதும் லாஜிக்காக தான் இருக்குது. கை நீட்டி காசு வாங்கியாச்சு, பார்த்துக்கலாமா? ஏதாவது பண்ணி எப்படியாவது காசு அடைச்சிடலாம். மொத்தம் எவ்வளோமா கொடுக்கணும்? 2 மாதம் வட்டி காசு 80,000 கொடுக்கணும். என்னைக்கு கொடுக்க என்னைக்கு வாங்க? இப்படியே ஒரு மாத்தைக்கு ஒன்றா பிடிச்சிட்டு போயிடுவேன் போலையே. இனி என்ன இருக்கு? ஏன் ஈரக்கொலையா இருக்கு அவனுக்கு அறுத்து கொடுக்க? இப்படி போனா நான் ஒரு நாளைக்கு போய் சேர வேண்டியதே. நீனும் உன் புருஷன்னு தெருவில் தான் தெரியணும். அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுமா, நீ ஃபீல் பண்ணாத. நம்ம ஏதாவது ஒரு வழியில யோசிச்சு ஏற்பாடு பண்ணிடலாமா? ஏற்பாடு பண்றதெல்லாம் இருக்கட்டும், கையில் என்னடி பையி? அது வந்து சும்மாம்மா டவுனுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்புறேன். இந்நேரத்தில் என்னடி டவுனுக்கு? என்ன வேலை இருக்கு டவுன்ல? இல்லைம்மா, அது வந்து அந்த மனுஷனை போய் பார்த்துட்டு வரலான் தாம்மா போகிறேன். போய் 2 நாள் ஆச்சு. என்ன ஏதுன்னு அந்த பக்கமே போகாமல் இருந்தா அந்த ஆள் எப்படி இருக்கான்னு தெரியாமல் போயிடும்லம்மா. போலீஸ்காரங்க அவளால் அடிச்சே கொன்றுவாங்க. நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு இந்த ஆக்கி வச்சிருக்கிற கறி குழம்பு கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. ஏண்டி, மாடையும் கண்டையும் ஒத்தாப்புல பிடிச்சிட்டு போயிட்டாங்களேன்னு நான் ஊக்கி அழுதுகிட்டு இருக்கேன். உன் புருஷன் செய்யல இருக்கிறவனுக்கு கறி குழம்பு வச்சு கொண்டு வரையலோ? கறி குழம்பு? அம்மா என்னம்மா பேசுற நீ? ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு அப்படியே விட்டோம்னா அவருக்கும் மனசு விட்டு போயிரும்லம்மா. நமக்காக தானம்மா போயிருக்காரு. நான் போய் இந்த சாப்பாடை கொடுத்துட்டு ஏதாவது லாயரை பார்த்து பேசிட்டு வரேம்மா. ஜாமீன் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும்ல. பங்கசம் ஒன்னாலையும் உன் புருஷனாலையும் தாண்டி ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு கடங்காரியா திரியிறேன். பங்கஸ் அந்த ஊர்ல எப்படி இருந்தா எப்படி வாழ்ந்தான்னு உனக்கு தெரியாது. இப்ப பெத்தவளை வச்சிருக்கிற இருப்பாடி உனக்கு. அவளும் புள்ளைய பெத்து எப்படியோ பட்டம் வாங்கி எப்படியோ பதக்கம் வாங்கி மாட்டிக்கிட்டு திரியிறாளுக. உன்னைய பெத்து நான் கடனை தானடி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற என்னடி கிடைச்சிச்சு உன்னால? இன்னமும் முன்னாடி என் மண்டை மண்ணுக்குள்ள வர வரைக்கும் உன் கடன் தொல்லை தீராது போல. உன்னால இன்னும் என்னென்னலாம் நான் பட போறேன்னு தெரியலையடி. பங்கசா வாரேன். கூடைய கொண்டு ஒழுங்கா உள்ள வையாமா சொல்லிவிட்டேன். புருஷன் பாரப்பறத்த புருஷனுக்கு கஞ்சி கொண்டு வரேன், தண்ணி கொண்டு வரேன்னு வீட்டுல இருந்து கறி குழம்பு மீன் குழம்புன்னு ஆக்கிட்டு போனது தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஆமா பங்கசா வாரேன். யாரது? பங்கசம் வங்கசம்னு இந்த தாய் கிழவிக்கு திமுறை பாரு. அது புருஷனா இருந்தா இப்படி எல்லாம் பேசுமா? என் புருஷனை கண்டுதானே அதுக்கு எந்த கவலையும் இல்ல. ஆயிரம் தான் அந்த மனுஷன் அடிச்சாலும் பிடிச்சாலும் ஐலு பேபி லைலு பேபின்னு கோடிய சுத்தி வருவானே. இந்த 2 நாள் இந்த வீட்டு பக்கம் யாரையுமே காணுமே. இவங்க எதுக்கு ஒத்தாப்புல இங்கே வந்திருக்காங்க? அடுத்து என்ன உரண்டை இழுக்க போறாங்கன்னு தெரியலையே. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு தான் கூப்பிட என்னன்னு கேட்காம இருந்தியாமா? காதல விழுகல. சொல்லுங்க, என்ன விவரம்? என்ன வீடு தேடி வந்திருக்கீரு? அதான் வச்ச பட்டமெல்லாம் வச்சு அனுப்பி என் வீட்டு மருமைன்னு செயலுக்கு அனுப்பிட்டியே. இதுக்கு மேல வேற என்ன ஒன்னு இங்க வந்திருக்கீரு? என்ன பங்கசா, ஏதோ செயலுக்கு உன் மருமையினா நாங்க அனுப்புனது மாதிரி பேசுற? உன் மருமையும் பண்ணின தப்புக்கு தானே தண்டனை அனுபவிக்கிறேன். ஆமா ஆளாகப்பட்ட ஆளா இருந்து இந்த ஆத்து ஊர்ல வளவரையில ஊர்ல ஒருத்த வந்து என்னன்னு கேட்க முடியாது. இன்னைக்கு இந்த பங்கசம் பக்குவாடு இல்லாம கிடக்கும்ல, அதனால பக்கியும் கேட்கும் பரதேசியும் கேட்கும். யாருதான் கேட்க மாட்டா. வந்த விவரத்தை சொல்லுங்க.
நாங்க சொல்றதுக்கு என்னமா இருக்கு, நீ தான் சொல்லணும். பஞ்சாயத்துக்கு கட்ட வேண்டிய அவதார பணம் 1,00,000 ரூபாயை எப்ப கொடுக்க போற? ஐய என்ன அவதார பணமா? என்ன அவதார பணம்? நாங்க என்னத்துக்கு அவதார பணம் கட்டணும்? என்னப்பா, அன்னைக்கே தான் போலீஸ் முன்னாடி எல்லா விவரத்தையும் சொல்லிட்டோம்ல. ஊர் பஞ்சாயத்தை மீறினதுக்கும் பஞ்சாயத்துக்கு கட்டுப்படாம நடந்துகிட்டதுக்கும் ஊர் சார்புல நீங்க அவதாரம் கட்டணும்னு அன்னைக்கே முடிவு பண்ணி பஞ்சாயத்து சொல்லுச்சுல்ல. அப்புறம் இன்னைக்கு வந்து என்ன ஏதுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்ன பங்கசம் இதெல்லாம்? ஏன் ஊர் பஞ்சாயத்துக்கு கட்டுப்படலைன்னு சொல்லித்தானே என் மருமையனை கொண்டு செயலில் அடைச்சு போட்டிருக்கீங்க. அது வத்தாது, இன்னும் அவங்க ஆசை அடங்காம தெரியுது. எப்படி பங்கசம், சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாதாம்மா. ஊர்ல பெரிய தலைக்கட்டு மரியாதையான குடும்பம்ங்கிறதுனாலதான் மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டாம வீடு தேடி வந்திருக்கான். சும்மா என்னத்தையாவது பேசணுமேன்னு பேசிட்டு இருக்கீ என்ன? பேசணுமேனு நாங்க பேசலப்பு, நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்களை எதுலையாவது இழுத்து விடணும், நாங்க எதுலையாவது சிக்கி சின்ன வண்ணமாகணும்னு காத்துக்கிட்டு இருந்து வலைய விரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தது மாதிரில இருக்குது நீங்க நடத்துக்கிற நாடகம் எல்லாம். இதுக்கு இந்த நிக்கிறானே அடே ஒத்த பண மரத்து பயலே, இதுக்கு நீனே இவங்களுக்கு உடந்தையாடா? பெரிய மனுஷனுக்கு மதிப்பு கொடுத்து எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க. சும்மா தேவையில்லாம வார்த்தை விட்டதுக்கு தானே இந்த நிலைமை. எந்த நிலைமைடா? எந்த நிலைமையில இருக்கேனா? எல்லா நிலைமைக்கும் காரணம் யாரு? இல்ல காரணம் யாருன்னு கேட்டேன். என் வீட்டு முன்னாடி இருக்கிற புளிய மரத்துல உழுப்புன புளியம்பழத்துக்கு ஊரா வந்து பஞ்சாயத்து கூட்டுறது, அதுக்கு ஊட்ட அழுக்கலைய சேர்ந்துக்கிட்டு தீர்ப்பு சொல்றது, இதெல்லாம் நல்லா வாடா இருக்கு. குடும்பத்தை சந்தி சிரிக்க வைக்கிறியடா பரதேசி பயலே. அடே, உனக்கெல்லாம் நல்ல சாவு வரும்னு நினைக்கிறியா நீ? பங்கசா, வார்த்தை விடையில பார்த்து விடுமா. நீ பெத்த புள்ளதானே அவன். உன் பிள்ளைய நீனே இப்படி கேட்கறது நல்லா இருக்கா? நான் பெத்த உள்ளதே அப்பு, நான் பெத்த உள்ளதே எனக்கு எதிராவே இன்னைக்கு ஊருக்கு ஒத்து ஒதுக்கிட்டு பெத்த தாய் வயித்துல அடிக்கிறதுக்கு ஒதுங்கி நிக்குது. இதெல்லாம் ஒரு புள்ள. ஆமாமா, நான் நல்ல புள்ள இல்லதே. நீங்க ரொம்ப நல்ல தாயார் தானே. அதனால தானே ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைக்கிறியே. நிறுத்துடா, வந்துட்டேன் பேசுறதுக்கு. நீலாம் ஒரு ஆளுநடா, பஞ்சாயத்து கூட்டத்துல இருந்து வந்துட்ட. உன்னையெல்லாம் யாரடா பஞ்சாயத்துக்கு அனுப்புனது? பெரிய மனுஷங்கள நீங்களும் வெள்ளையும் தலையும் வந்துட்டீங்களோ வெக்கம் கட்டவங்களே. பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்றாங்களாம் விளக்கண்ண. யார் வீட்டு பஞ்சாயத்துக்கு யாரடா வந்து தீர்ப்பு சொல்றது? வெள்ளக்க மாத்துக்கிட்ட பிஞ்சு ராசுகோலு. பாருமா பங்கசா, சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு தெரியாத. சுப்பிரமணி பொதுவான ஆளு, அவன் பொதுவா பேச வந்திருக்கேன். அவனை மரியாதை குறைவா பேசுனா அப்புறம் பஞ்சாயத்து ஆட்கள்ல ஒருத்தர் மரியாதை குறைவா பேசிட்டோம்னு அதுக்கு மேற்கொண்டு அவதாரம் போட வேண்டியது வரும். பாத்துக்க சொல்லிவிட்டேன். அவசரு, அவங்க வீட்டுக்காருக்கு மரியாதை கொடுத்து வீடு தேடி வந்ததுக்கு அந்த அம்மா நல்ல மதிப்பு கொடுக்குது. என்ன பேச வந்தோமோ அதை மட்டும் பேசிட்டு விறுவிறுன்னு வாங்க கிளம்புவான். அதுக்கு மேல பஞ்சாயத்துக்கு மதிப்பு கொடுக்கலைனா அப்புறம் பாத்துக்கிடுவான். நீ சொல்றதும் சரிதானப்பா. அப்ப வந்த வேலையை பாப்போம். என்னத்துக்கு வளவலன்னு பேசிக்கிட்டு? பேச வேண்டியதை பேசிட்டு வாங்க. மதிப்பில்லாத இடத்துல ஊரா இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் யாரும் நிக்க கூடாதப்பு. பேசுங்க. இங்க பாருப்பா பங்கசம், புளிய மரத்து பிரச்சனைக்கு பஞ்சாயத்தை கூட்டி என் குடும்பம் சம்மந்தப்பட்டதுனால நான் ஒதுங்கி நின்று சுப்பிரமணி பொதுவான ஆளு உன் பிள்ளையவும் பெருமாள் ஊர் பொதுவான ஆளு அவரையும் வச்சுதான் பஞ்சாயத்து பேசணும். அதுல நீங்க யாரும் கட்டுப்படல. அங்கனக்குள்ள வார்த்தைக்கு சரின்னு சொல்லிட்டு உன் மருமையினை ஏவி விட்டு அரசாங்க மரத்தை, அதுவும் ஊருக்கு பொது மரம்னு அறிவிச்ச மரத்தை, அதுல உழுப்புற புளியம்பழம் ஊருக்குத்தான் சொந்தம்னு சொன்ன பிறகு அந்த மரத்தை வெட்ட விட்டது உன் மேல தப்பு. அதை நீ சொல்லி கொடுத்து வெட்டுனானோ சொல்லாம வெட்டுனானோ அது எங்களுக்கு தேவையில்லை. அரசாங்கம் வெட்டுனவனுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கறதுக்கு கூட்டிட்டு போயிருச்சு. ஆனா ஊர் பஞ்சாயத்தை மதிக்காம உன் மருமையன் செஞ்ச காரியத்துக்கு உன் குடும்பத்தோட ஒன்னா இருக்கிறதுனால அந்த குடும்பத்து பொறுப்பையும் பஞ்சாயத்துக்கு கட்ட வேண்டிய அவதாரம் காசு 1,00,000 ரூபாயும் உன் தலையில வந்து விரிச்சிருக்கு. உன் மருமையை வெட்டின மரத்துக்கு கூலியா நீந்தேன் பஞ்சாயத்து போட்டுக்கு 1,00,000 ரூபாய் பணம் கட்டணும். நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் 2 நாள் உனக்கு டயம் தரோம். அதுக்குள்ள பஞ்சாயத்துக்கு வந்து 1,00,000 ரூபாய் பணத்தை கட்டலைனா ஊரை விட்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒடுக்கி வைக்கிறது உறுதி. அம்பிடுத்தேன்னு சொல்லிவிட்டேன்.